ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டே. இன்னைக்கு இந்த வீடியோவில் செட்டிநாடு மட்டன் கிரேவி அதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பாருங்கள். மட்டன், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு தனியா, காய்ந்த மிளகாய், தனி மிளகாய் தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். ஸோ கருவேப்பிலை இதில் வைக்க மறந்துட்டேன். இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்யும் போது தான் செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வச்சுருக்க பொருள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு மட்டன் நான் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு தனியா, காய்ந்த மிளகாய். ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி அப்படின்னாலே நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அப்புறம் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வந்து அதே ஸ்டைலில் நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே பேனில் இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு பவுல் அளவுக்கு இதில் நான் இப்போ சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து வதங்கணும். அதளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்படியே வெங்காயம் வந்து நல்லா வெந்துடணும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே மட்டன் வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறணும். சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நான் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணவே இல்லை. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும். செட்டிநாடுனாலே கருவேப்பிலை ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா இருக்காது. ஸோ கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலோடைய ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எப்போவுமே வந்து நீங்கள் நான்வெஜ் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த டைமில் அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் அதோடய வாசனை நல்லாயிருக்கும். பழைய இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்து இல்லை ஒரு வாரம் உள்ள இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ அப்போவே அரைச்சி சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டு. இதோட தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் அண்ட் மிளகாத்தூள் இது ரெண்டோட கலரும் எண்ணெயில் நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இதோட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு எண்ணெயில் முதல்ல நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகத்துக்காக நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஸோ இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இத அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா குலைவா வேகணும். ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வச்சதுனால உருளைக்கிழங்கு மட்டும் இப்போ வேக வைக்கிறோம். ஸோ அது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா திரி திரியாக இருக்கும். தயிர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தனியாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த மட்டன் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் தனியாக குக்கரில் மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சுட்டோம். இதில் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கலந்து மட்டும் விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து அது அப்படியே நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா திக்காக இருக்கும். அந்த பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து திக்காயிட்டே தான் போகும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா வேக விடுங்க. இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். அதோட அந்த கருவேப்பிலையும் ரொம்ப முக்கியம். இந்த 2மே சேர்த்துட்டா அந்த ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நல்லா கொதி வருது. எந்த அளவுக்கு இது நல்லா அப்படியே சுண்டி வருதோ அந்த அளவுக்கு எண்ணெய் வெளியே விட்டு நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா கொதி வருது. இது ஹீட்டாக இருக்கிறது இந்த சூடாக இருக்கிறத விட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே விடும். ஸோ இப்போ பார்க்கும்போது எண்ணெய் அந்தளவுக்கு தெரியல. இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா வெளியே விட்டுருக்கு. நம்மளோட செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இது மேலே நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.